காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 61. மாயை அகன்று ஞானத் தெளிவு உண்டாக இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என்ன பேறு பெற்றேன் தாயே, மலைமகளே, செங்கண்மால் திருத்தங்கச்சியே. இந்த உலகம் அனைத்திற்கும் அன்னையாக திகழும் அபிராமி தாயே, மலைமகளே, சிவந்த கண்களை உடைய நீலவண்ணனின் சிறந்த தங்கையே, நாயைக் காட்டிலும் இழிந்திருக்கக்கூடிய என்னையும் ஒரு பொருளாக கருதி நீயாகவே வலிய வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டாய். பேய் போன்ற சஞ்சலம் மிகுந்த நான் உன்னை உள்ளபடி அறிய பேரறிவினை தந்து துலங்கச் செய்தாய். நான் பெறுவதற்கு அரிய பேற்றினை அல்லவா பெற்றிருக்கிறேன். நன்றி அம்மா. ஆம், இந்த எண்ணத்தை மனதிற்குள் வளர்த்து கொண்டால், ஆம், நன்றி எறிதலை வளர்த்து கொண்டால் நம்முடைய மாயை முற்றிலுமாக அகன்றுவிடும். ஒரு ஞான தெளிவு பிறக்கும். எப்போதும் இறைவனிடத்தில் நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற நினைவினை கைக்கொள்ளுங்கள். ஆம், நமக்கு இறைவன் எல்லாவிதமான வளங்களையும் பெறுவதற்குரிய உடல் நலத்தை கொடுத்திருக்கிறான். அம்பிகைக்கு அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். தெளிந்த சிந்தனை, தெளிந்த பேச்சு, உண்ணும் உணவு செரித்தல், நாமாகவே நம்முடைய வேலைகளை செய்து கொள்ள உறுப்புகள் எல்லாம் இயங்குகின்றன. இதற்கு நாம் அம்பிகைக்கு தினம் தினம் நன்றி செலுத்த வேண்டும். மாயை அகலவும் ஞான தெளிவு உண்டாகவும் நன்றியை கைக்கொள்ளுங்கள். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அப்போது நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.